ஹலோ வீவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அக்டோபர் 22, 2025 வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வெளியாகிற அன்னைக்கும் சரி, அந்த ரிசல்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 4662 பணியிடங்கள் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்குது. ஸோ அதுவும் 3935 இருந்த பணியிடங்கள் செப்டம்பர் மாதம் 727 பணியிடங்கள் அதிகரித்து மொத்தமாக 4662 பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ அதில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வைக்கக்கூடிய அந்த பணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் பிரகாரம் டிஎன்பிஎஸ்சி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ பல பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து இணைக்கப்பட இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், விஏஓ, ஜேஆர்ஐ, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, ஃபாரஸ்ட் பணிகள் இந்த மாதிரி எல்லாமே குரூப் 4 கீழே கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், அங்கே இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணிகள் அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4ல் வந்து இணைக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ அதில் குரூப் 4ல் எந்த பணியிடங்கள் வந்து இணைக்கப்பட போகிறாங்க, இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இல்லாத பணிகளை தவிர்த்து நார்மலாகவே குரூப் 4ல் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பல்வேறு பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலியிடங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பட் அது சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பு கூடிய விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கவுன்சிலிங் போகிற முன்னாடி வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறது இதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போ வேணாலும் நம்ம அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அக்டோபர் 22 வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு. அதுக்கப்புறமா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரோட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்தந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு வந்து அதாவது பொதுப்பிரிவுக்கு வந்து 1:3 அப்படிங்கிற விகிதத்திலையும் மீதி இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படிங்கிற விகிதத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ 1:3 அப்படிங்கிற விகிதம் 31% போட்டோம் அப்படின்னா 4662 பணியிடங்களில் அந்த 31% பொதுப்பிரிவுக்கு மட்டும் எவ்வளோ பணியிடங்கள் இருக்கோ அது இன்ட்டு 3% வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 பணிகள் இருக்குன்னா 3000 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் 1:3. மீதி இருக்கக்கூடிய பிரிவினர் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய பிரிவினருக்கு அதுவும் 69% பிரிவினருக்கு 1:2 அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே ஃபில்டர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4662 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வேகன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 3935 பணிகளும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 727 பணியிடங்கள் அதிகரித்து மொத்தமாக 4662 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து மேலும் அதிகரித்தா மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய பணிகள். ஏன்னா வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தக்கூடிய ஒரு எக்ஸாம். நீங்களாம் வந்து இந்த டைம் இருந்த குரூப் 4ல் வந்து ரிசல்ட்டில் இருந்த கட் ஆஃப் மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ 160க்கே விஓஓ கிடைக்கும், 158க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து நம்ம நினச்ச போஸ்ட்லாம் கிடைக்குங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இந்த டைம் இருந்திருக்கு. ஸோ தமிழில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026. ஸோ குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட் எப்படி இருக்க போகுது, குரூப் 2, குரூப் 2A சம்மந்தப்பட்ட அப்டேட் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ வேகன்சியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட் எப்போ வந்தாலும் நம்மளோட சேனலில் வீடியோ போடுறேன். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 சம்மந்த அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.